குருமா குழம்பு தான் நாம் இன்றைக்கி வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கொஞ்சமாக சோம்பு கூட அதில் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக அதில் கசகசா, முந்திரி கூட ஆட் பண்ணிட்டு மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக கடவுளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கிண்டுங்க. கிண்டிக்கிட்டே இருங்க, ஏன்னா இல்லைன்னா அடியில் ஒட்டிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் தனியாக நம்ம போட்டு வச்ச பேஸ்ட்டு தனியாக வர்ற வரைக்கும் நல்லா கிண்டிட்டு அதிலே காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக நீங்கள் மிளகா பொடி ஆட் பண்ணிக்கோங்க. மிளகா பொடி ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள் கேரட்டு, அதுக்கப்புறம் வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு, பட்டாணி ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்கள் வீட்டில் நீங்கள் பீன்ஸு இல்லை மஷ்ரூம் இல்லை காலிஃப்ளவர் வச்சுருந்தீங்கன்னா கூட அதில் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா குக்கரில் ஒரு 2 விசில் வச்சு எடுத்துருங்க. அவ்வளோதான், குருமா குழம்பு ரெடி ஆயிரும். இது தோசைக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பூரி, சப்பாத்தி இல்லை ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். ஒரே ஒரு குருமா குழம்பு எந்த இதுக்கு வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.